வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் பிப்ரவரி மாதம், அதாவது 2வது மாதத்தில் 13ஆம் தேதி அன்னைக்கு தான் இந்த உடைய மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் 126 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கும்போது காலச்சக்கரத்தின் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போகுதா இல்லை பாதகமாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. அப்படி பார்த்திங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான். அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் சொல்கிறவரை தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. சரிங்களா? அந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்திலேயே புதன் பெயர்ச்சி மட்டும்தான் இந்த மாதம் ஆகிறாரு. இந்த மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புதன் பெயர்ச்சி மட்டும்தான் உண்டு, தவிர வேறு எந்த பெயர்ச்சியுமே ஆகலை. அப்போ இந்த புதனாகப்பட்டவர் பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக மாசி மாதம் 15 தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் கும்பராசியில் இருக்கிறாரு. அந்த 15 தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 30 தேதி வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறாரு, மீன ராசியில் போயிட்டு நீச்சம் அடைகிறார். இப்போ நிறையா மிதுன ராசிக்காரங்களுக்கும் சரி, இந்த கன்னி ராசிக்கும் சரி, இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி புதன் பகவான் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம வீட்டுக்கு அதிபதி இந்த புதன் பகவான் எங்கு அதாவது உச்சம் அடைகிறாரு, எங்கு நீச்சம் அடைகிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு ஆட்சின்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டுக்கு அதிபதி. உச்சமடைகிற வீடு பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் உச்சமடைவார். அதே மாதிரி மீன ராசியில் போய் நீச்சம் அடைவார். உங்கள் ராசிக்கு அதிபதி கன்னி ராசியில் உச்சம், அதாவது உச்சம்னா நல்லது, அந்த இடத்துல போயிட்டு நல்ல சப்போர்ட்டிவாக வேலை செய்ய போகிறார், நல்ல பலன்களை கொடுக்க போகிறார், அதுதான் உச்சம். நீச்சம் அப்படின்னா அதாவது ராஜபங்கம் நீச்ச யோகம். அப்போ அந்த வீட்டில் போய் அந்த அவருடைய புதன் செயல் இழந்துருவார். கிட்டத்தட்ட அந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு மாறுற வரைக்கும் அந்த புதன் அங்கே போய் வேலை செய்ய மாட்டார். அதுதான் ஜோதிட சாஸ்திரம். அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 15 தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் இருந்துட்டு 15 தேதிக்கு மேலே போய் இன்றைக்கி மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா, அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 15 தேதி வரைக்குமே நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி போய் நீங்கள் நட்பில் தான் உட்காந்துருக்கிறாரு கும்பராசியில். அது யாரோட உட்காந்துருக்கிறாரு? சனி பகவானோட. சனி பகவான் யாருன்னா தொழிலுக்கு அதிபதியே சனி தான். இப்போ கல்விக்கு அதிபதி யாருன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன். படிப்பு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்ல போனால் புதன். கல்விக்கு அதிபதி புதன். புத்திரஸ்தானம், திருமணஸ்தானம், தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனி பகவான். அதாவது மனைவிக்கு அதிபதி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி நம்ம யாருன்னா சுக்கிரன். இதுபோல் ஒவ்வொருடைய அதாவது கிரகத்துக்கு ஒவ்வொரு காரத்துவம் உண்டு. அப்படி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் கும்பத்தில் 15 நாள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் 15க்கு மேலே தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி போய் அங்கே போய் நீச்சம் அடையும் பொழுது நிச்சயமாக 15 தேதிக்கு மேலே நீங்கள் ஏதாவது செய்யலாம்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யுங்க, தப்பு இல்லை. ஒரு வீடு கட்டலான்னு இருக்கிறேங்க, ஒரு மண்மனை வாங்கலான்னு இருக்கிறேங்க, 2வது பார்த்திங்கன்னா ஒரு இடம் கிரையம் பண்ணலான்னு இருக்கிறேன், ஒரு போர் போடலான்னு இருக்கிறேன், அதான் தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன், மெயினாக அந்த தொழில் இன்னும் பெருசுப்படுத்தலான்னு இருக்கிறேன். ஏன்னா எந்த காரியம் செய்கிற மாதிரி இருந்தாலும் முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நம்ம வீட்டுக்கு அதிபதி இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரா? ஒரு உதாரணம், இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வீட்டுடைய தலைவர் போய் ஒரு தப்பான ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டார், அதாவது ஒரு லாக் ஆகிட்டார். உதாரணத்துக்கு ஒரு ஜெயிலில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஏதாவது ஒரு சுபகாரியம் பண்ணுறோமா? அப்போ நம்ம அந்த டைம் முடிஞ்சு தானே பண்ணுறோம். அந்த மாதிரி தான் நீச்சம். அப்படின்னா
ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான். அதாவது வலு இழந்துட்டாருன்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல அந்த கிரகம் வேலை செய்யாது. அப்போ 15 தேதி வரைக்கும் நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் தயவுசெய்து சொல்கிறேன், யோசிக்கவே வேண்டாம், பண்ணுங்கள். அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 15 தேதிக்கு மேலே அந்த நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் எடுத்த ஒரு முயற்சி பாதியில் தடைப்பட்டு தான் நிற்கும். அது நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஆகும். அதனால் என்னென்னா அப்புறம் நம்ம யோசனை பண்ணுவோம், அவசரப்பட்டுட்டோமோ, பொறுமையாக செஞ்சுருக்கலாமோ, எதுக்காக இப்போ நம்ம செஞ்சுருப்போம், செஞ்சுட்டு ஒரு திருப்தி இருக்காது, ஒரு காரியம் செஞ்சு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்காது. அந்த மாதிரி காலகட்டம் தான் உங்களுக்கு புதன் பகவான் போய் நீச்சம் அடைகிற இடம். மீன ராசியில் ஒரு 15 தேதிக்கு மாதம் 15லேருந்து 30 வரைக்கும் வேண்டாம், கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அதையும் மீறி நீங்கள் பண்ணலான்றது கட்டாயமாக இருந்ததுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம், 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு 4 காரணம் தான். அந்த 4 நம்ம ஒரு காரணம் கெட்டு போனாலும் நம்ம நிச்சயமாக நம்மளால் வாழ முடியாது. இதில் நம்ம முதல்ல கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தோஷங்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க, அவனுக்கு தோஷம் இருக்குது, அவனுக்கு எங்கே நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு தோஷம் இருந்தால் வாழ்க்கையில் வாழ முடியாது, வளர முடியாது. ரெண்டாவது சனி, ஏதாவது இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, இன்றைக்கி இந்த மாதிரி சனி பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற சதி. ஏன்னா சுற்றி போட்டி போகாமல் எதிர்ப்பு இந்த மாதிரி சதி இருந்தாலும் வாழ முடியாது. நாலாவது ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா, அதாவதுன்றது நம்மளுடைய எப்படி சொல்கிறதுன்னா சுற்றி இருக்க வேண்டியது கிரகங்கள், இது எல்லாமே நமக்கு நல்லா இருக்கணும். இது இருந்தால் தான் ஒரு மனுஷனால் வாழ முடியும். அப்போ திசாபதி நல்லா இருக்கணும், கிரகங்கள் நல்லா இருக்கணும், அதே மாதிரி சுற்றி இருக்க மனிதாக்கள் நல்லா இருக்கணும், அதை விட பார்த்திங்கன்னா இதோட சனி இல்லாமல் இருக்கணும். இது இல்லைன்னா தான் நம்மளால் வாழ முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு இப்போ அழிவுக்கு முதல் காரணம் என்ன, இந்த தோஷம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னுடைய காணொலியில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே என்னுடைய சேனலில் இந்தவுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா தோஷங்கள் பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ நம்ம மிதுன ராசிக்கு பலன் சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் இதுக்கு போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்து முறைப்படி எந்த வீட்டில் இருந்த நாகதோஷம், எந்த வீட்டில் இருந்த செவ்வாய் தோஷம், எந்த வீட்டில் இருந்த புனர்ப்பு தோஷம், எந்த வீட்டில் இருந்த புத்திர தோஷம், எந்த வீட்டில் இருந்த காலசர்ப்ப தோஷம், எந்த வீட்டில் இருந்த வர்க்க தோஷம், எங்கே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளர முடியாது, வாழ முடியாதுன்றதுக்கு நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும், சரிங்களா? அதே சமயத்தில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன், மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி யார், உங்களுக்கு செவ்வாய். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம்ன்றது எந்த ராசி, மேசராசி. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் வீட்டில், ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் தான் செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பலம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி நம்ம வீட்டில் இருக்கிறது நிச்சயமாக நமக்கு ஒரு சப்போர்ட்டு தான், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். எப்பயுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன ராசியில் போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம், நல்லது. நீச்சம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிரகம் வலு இழந்துட்டார், வேலை செய்ய மாட்டாருன்னு சொன்னேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் போய் மீன ராசியில் இப்போ உச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா புத்திர பாக்கியங்கள், நீங்கள் ரொம்ப வருஷமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும், குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும், திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய அதனை சொல்கிற மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு உச்சமடைஞ்சிருக்கிறது, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் சரியில்லை உங்களுக்கு. ஏன்னா குருவே 12ல் மறைஞ்சிட்டார். அப்போ மறைகிறதுனால என்னென்னா பூர்வீக சொத்து கொண்டோ, அண்ணன் தம்பி கொண்டோ, பங்காளிகள் கொண்டோ, மற்றவங்களை கொண்டோ உங்களுக்கு ₹1 பிரயோஜனம் இல்லை. இப்போ வரைக்குமே நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்களுடைய மூளை தான், உங்களுக்கு மூலஸ்தானமே, சரிங்களா? உங்களுடைய திறமை தான்.
சொந்த காலில் கீழே விழுந்தாலும் நீங்களே கையூனி கரணம் போட்டு மேலே எழுந்திருக்கக்கூடிய நிலமை தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. ஆனால் மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக சொல்லலாமே தவிர, ஆனால் உங்களால் மற்றவங்க கெட்டு போயிட்டாங்கன்ற முன்னுதாரணம் நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா? மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கும்பராசியில் சனி பகவானோட சேர்க்கையாக தான் அவர் இருப்பார். ஏன்னா தொழிலுக்கு அதிபதி சனி தான். அந்த சனி பகவானோட மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் போய் சேரும்போது 9ஆம் இடம், அதாவது பாக்கியஸ்தானத்தில் உட்காரும்போது உங்கள் தொழில் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாயிருக்கும். 4 காசு சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு தெம்பு தைரியத்தை கொடுத்துருவார், மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி கொடுத்துருவார். மொத்தத்தில் இந்தவுடைய மாசி மாதம் மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க.